Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மொபைல்ல டச் சவுண்டை எப்படி எனேபிள் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். பொதுவா நம்ம கீபோர்ட்ல லெட்டர் டைப் பண்ணும்போது டைப் பண்ற சவுண்ட் எதுவுமே இருக்காது. ஆனா டச் சவுண்டை எனேபிள் பண்றதுனால இதே மாதிரி லெட்டர் டச் பண்ணும்போது சவுண்ட் வரும். இது கீபோர்டுக்கு மட்டும் இல்ல, நீங்க ஸ்கிரீன்ல எதை டச் பண்ணாலும் சவுண்ட் வரும். இந்த செட்டிங்ஸை எப்படி எனேபிள் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. அதோட ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் மொபைல்ல செட்டிங்ஸை ஓபன் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜ்ல சிஸ்டம் சவுண்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல டச் சவுண்ட், ஸ்கிரீன் லாக் சவுண்ட், சார்ஜிங் சவுண்ட், டயலிங் கீபேட் டோன், கீபோர்ட் சவுண்ட் எல்லா சவுண்ட் சிஸ்டமும் இந்த பேஜ்ல இருக்கும். இதுல ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டச் சவுண்ட் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணீங்கன்னா மொபைல் ஸ்கிரீன்ல எந்த ஒரு ஆப்பையுமே டச் பண்ணாலும் ஸ்கிரீன்ல வந்து எதை டச் பண்ணாலும் சவுண்ட் வரும். நெக்ஸ்ட் ஸ்கிரீன் லாக் சவுண்ட் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்றதால நீங்க ஸ்கிரீனை வந்து லாக் பண்ணும் போதும் அன்லாக் பண்ணும் போதும் சவுண்ட் வரும். நெக்ஸ்ட் வந்து சார்ஜிங் சவுண்ட் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணீங்கன்னா, அதாவது நீங்க போனை வந்து சார்ஜர்ல போட்டு ஆன் பண்ணும்போது சவுண்ட் வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு டயலிங் கீபேட் டோன் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணா நீங்க போன் டயலர் கீபேட்ல நம்பர் போடும்போது இதே மாதிரி டோன் வரும். நெக்ஸ்ட் கீபோர்டு சவுண்ட் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணா கீபோர்ட்ல ஏதாவது லெட்டரை டச் பண்ணும்போது சவுண்ட் வரும். இதுல உங்களுக்கு என்ன டச் சவுண்ட் வேணுமோ அதை மட்டும் எனேபிள் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.